ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி உத்தம சரித்திரத்தில் 8வது அத்தியாயத்தில் ரத்த பீஜவதம் பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமான சரித்திரம். எல்லா தேவர்களின் சக்திகள் ஒவ்வொன்றும் பிரம்மாணி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, நாரசிம்மி, ஐந்திரின்னு சப்த தேவியர்களாய் எழுந்தருளும் மகாத்மியம். சப்த தேவியரையும் நமஸ்கரிப்போம். சண்டனும் முண்டனும் கொல்லப்பட்டு சைன்யமும் நிறைய நாசமாகி குறைஞ்சி போனதும் மாவீரனான அசுரராஜன் சும்பனுக்கு கோபமாக வருது. அசுர சேனைகள் அனைத்தையும் ஒன்று திரட்ட உத்தரவு போடுறான். இப்போவே முக்கிய வீரர்களான 86 அசுரர்களும் கம்புக்குல வீரர்கள் 84 பேரும் தங்களோட சேனைகளோட உடனே புறப்படட்டும். கோடி வீரர்கள்னு சொல்லப்படுற 56 அசுர குலத்தினரும் தூம்ர வம்சக்குல 100 வீரர்களும் எனது கட்டளைப்படி உடனே புறப்பட்டு செல்லட்டும். காலகர், தௌர்ஹித்ரர், மௌரியர், காலகேயர் இன்னும் எல்லா அசுரர்களும் யுத்தத்திற்கு தயாராக விரைவில் செல்லட்டும் அப்படின்னு இப்படி கடுமையாக ஆணையிட்டு அசுரராஜன் சும்பன் பல்லாயிரக்கணக்கான படைகளோட போருக்கு புறப்பட்டான். மிகவும் பயங்கரமான அந்த சேனை வருவதைக் கண்ட தேவி தனது வில்லின் நானொலியால் பூமியையும் வானவெளியையும் நிரப்பினாள். சிங்கமானது மிகவும் உரக்க கர்ஜனை செய்தது. மணியோசியால் அந்த நாதத்தை தேவி மேலும் வளரச் செய்தாள். பிறகு காளிதேவி வாயை பெரிதாக திறந்து செய்த சப்தம் வில்லின் நானொலி, சிங்கநாதம், மணியோசை எல்லாவற்றையும் மீறும் அளவுக்கு இருந்தது. அந்த ஒலியை கேட்டு அசுர சேனைகள் சண்டிகாதேவியையும் சிங்கத்தையும் காளிகாதேவியையும் ஆன மூவரையும் நாலாபுறமும் சூழ்ந்தன. அதே சமயத்தில் தேவசிரேஷ்டர்களின் நன்மைக்காகவும் அரக்கர்கள் அழியவும் பலமும் வீரியமும் மிக்க பிரம்மா, ஈசன், குகன், விஷ்ணு, இந்திரன் ஆகியோரின் சக்திகள் தங்கள் சரீரங்களிலிருந்து வெளிப்பட்டு அவரவர் வடிவங்களோடு சண்டிகையை அடைந்தார்கள். எந்த கடவுளுக்கு எந்த வடிவமோ, எந்தெந்த வாகனமோ, எவ்வகை அலங்காரமோ அவ்வாறே அந்த சக்தி போர் புரியச் சென்றாள். அன்னவாகனத்தின் மேல் அச்சமாலையும் கமண்டலுவும் ஏந்தி பிரம்மசக்தியிலிருந்து பிரம்மாணி எழுந்தருளினாள். ரிஷப வாகனத்தின் மேல் அமர்ந்து திரிசூலம் ஏந்தி சர்ப்பங்களை தோள்வளைகளாய் கொண்டு சந்திரக்கலையால் அலங்கரிக்க பெற்று ஈஸ்வர சக்தியிலிருந்து மாகேஸ்வரி எழுந்தருளினாள். மயில் வாகனத்தில் அமர்ந்து சக்தியை கையில் ஏந்தி குகவடிவிலான கௌமாரி எழுந்தருளினாள். கருட வாகனத்தில் அமர்ந்து சங்கம், சக்கரம், கதை, சார்ங்கம், வாள் ஆகியவற்றை கைக்கொண்டு விஷ்ணு சக்தி வைஷ்ணவியாக எழுந்தருளினாள். ஹரியின் ஒப்புயர்வற்ற யக்ஞவாராக வடிவத்தை எடுத்து வாராகி தேவி எழுந்தருளினாள். நரசிம்மத்திற்கு ஒப்பான உடலை தாங்கிக் கொண்டு பிடரியின் சிலிர்ப்பால் நட்சத்திர கூட்டங்களை உலுக்கி கொண்டு நாரசிம்மி எழுந்தருளினாள். யானை வாகனத்தில் அமர்ந்து 1000 கண்களுடன் வஜ்ராயுதம் ஏந்தி ஐந்திரி தேவி எழுந்தருளினாள். பின்னர் ஈசானன் அந்த தேவசக்திகளால் சூழப்பெற்றவராய் தனது பிரீத்திக்காக சீக்கிரம் அசுரர்களை அழிக்க வேண்டும்னு சண்டிகாதேவியிடம் சொன்னார். அதன் பின் சண்டிகாதேவியின் உடம்பில் இருந்து மிக பயங்கரமான 100 நரிகளைப் போல சப்தமிட்டபடி உக்கிரமான சக்தி தோன்றினாள். அந்த ஜெயிக்க முடியாத சக்தியானவள் சிவனிடம், ஈசனே, அந்த சும்பனிசும்பர்களிடம் தாங்கள் தூதுவராய் செல்ல வேண்டும். கர்வம் மிக்க சும்பனிசும்பர்களிடம், அங்கு யுத்தத்திற்காக கூடியிருக்கும் மற்றவர்களிடமும் இதை சொல்ல வேண்டும். இந்திரன் மூவுலக ஆட்சியை பெற வேண்டும். தேவர்கள் யஜ்ஞபாகம் புசிக்க வேண்டும். அரக்கர்கள் உயிருடன் இருக்க விரும்பினால் பாதாளம் செல்ல வேண்டும். ஆனால் பலத்தின் கொழுப்பால் யுத்தத்தை நாடினால் எனது நரிகள் அசுரர்களுடைய மாமிசத்தால் திருப்தி அடையட்டும் அப்படின்னு சக்தி தேவி சொல்கிறா. சக்தி தேவி சிவனை தூது அனுப்பியபடியால் பின்னால் சிவதூத்தின்னு உலகில் புகழ் பெற்றாள். அசுரர்கள் கிட்ட போய் சிவன் தேவி சொன்னதை சொல்கிறார். அதை கேட்டு கோபம் கொண்டு அசுரர்கள் தேவியை நோக்கி அம்புகள், ஈட்டி, வாள்களை மழை போல எய்தனர். ஆனால் எரியப்பட்ட அம்புகள், சூலங்கள், ஈட்டிகள், பரசுகளை எல்லாம் விளையாட்டா தேவி தனது சிறந்த அம்புகளால் பிளந்தாள். அவ்வாறே காளிதேவி சூலத்தால் பிளக்கப்படாதவர்களை எல்லாம் கட்வாங்கத்தால் நசுக்கி கொண்டு வந்தாள். பிரம்மாணி எங்கெங்கு சென்றாலும் அங்கெல்லாம் தன் கமண்டலு ஜலத்தை தெளித்து சத்ருக்களை வீரியமும் களையும் மற்றவர்களாக செய்தாள். மிகவும் கோபம் கொண்ட மாகேஸ்வரி திரிசூலத்தாலும் வைஷ்ணவி சக்கரத்தாலும் கௌமாரி ஈட்டியாலும் சத்ருக்களை வதைத்தனர்.
ஐந்திரியின் வஜ்ராயுதத்தின் தாக்குதலால் பிளவுண்டு இரத்த வெள்ளமாக நூற்றுக்கணக்கான தைத்தியர்களும் தானவர்களும் பூமியில் வீழ்ந்தனர். வாராகியின் மூக்கால் தாக்கப்பட்டும் நெற்றிப்பல்லால் மார்பு கிழிக்கப்பட்டும் சக்கரத்தால் பிளக்கப்பட்டும் வீழ்ந்தனர். நாரசிம்மி நகங்களால் பலரை கிழித்தும் பெரிய அசுரர்களை விழுங்கியும் தனது கர்ஜனையை திக்கெங்கும் பரப்பி உலவினாள். சிவதூதி பிரம்மாண்ட அட்டகாசமான சிரிப்பொலியுடன் பயமுற்று வீழ்ந்த அரக்கர்களை தின்று ஒழித்தாள். கோபமூண்ட தேவியின் மாத்திருகணங்களால் அரக்கர்கள் இப்படி வதமாவதைக் கண்டு அசுரர்கள் பலரும் ஓடி ஒளிந்தனர். அப்படி பயந்து ஓடுற அசுரர்களை பார்த்து ரக்தபீஜன்கிற மகா அசுரன் கோபத்துடன் போர் புரிய வரான். அவன் எப்படிப்பட்ட வரம் பெற்றவன்னா, அவன் உடம்பில் இருந்து ஒரு துளி ரத்தம் பூமியில் விழுந்தாலும் அதிலிருந்து அவனை போலவே உருக்கொண்ட ஒரு அசுரன் பூமியில் உதிப்பான். அந்த அசுரன் இந்திர சக்தியோடு போர் புரிந்தான். ஐந்திரியும் தனது வஜ்ராயுதத்தால் ரக்தபீஜனை அடித்தாள். வஜ்ராயுதத்தால் அடியுற்ற அவனிடமிருந்து இரத்தம் பெருகிற்று. அதிலிருந்து அவனைப் போலவே வடிவமும் வலிமையும் வாய்ந்த வீரர்கள் கிளம்பினார்கள். அவன் சரீரத்திலிருந்து எத்தனை துளி இரத்தம் வீழ்ந்தனவோ அத்தனை புருஷர்கள் அவனைப் போல் வீரியமும் பலமும் உள்ளவர்களாய் தோன்றினர். இரத்தத்தில் தோன்றிய அப்புருஷர்கள் மாத்ருதேவதைகளுக்கு சமமாக சஸ்திரங்களை எய்தி மிகவும் உக்கிரமாகவும் பயங்கரமாகவும் யுத்தம் செய்தனர். இப்படியே வைஷ்ணவி சக்கராயுதத்தாலும் ஐந்திரி கதையாலும் கௌமாரி சக்தி ஆயுதத்தாலும் வாராகி வாளாலும் மாகேஸ்வரி திரிசூலத்தாலும் ரக்தபீஜனை அடித்தனர். ரக்தபீஜனும் கதையால் ஒவ்வொரு மாத்திருகணத்தையும் அடித்தான். அடிப்பட்ட அவனிடம் இருந்து பூமியில் வீழ்ந்த இரத்த வெள்ளத்திலிருந்து ஆயிரக்கணக்கில் அசுரர்கள் உண்டாகி உலகம் முழுக்க வியாபித்தார்கள். அதை பார்த்து தேவர்கள் மிகவும் பயத்தை அடைந்தனர். பயமும் சஞ்சலமும் கொண்ட அந்த தேவர்களை பார்த்த சண்டிகா தேவி ஆவேசமாக காளியிடம், ஓ சாமுண்டி, வாயை பெரிதாக பிளந்தபடி இரு. இரத்த பிந்துக்களிலிருந்து தோன்றிய அசுரர்களையும் எனது சஸ்திரங்களால் இரத்த பீஜனிடமிருந்து தோன்றும் இரத்த பிந்துக்களையும் விரைவில் இந்த வாயால் ஏற்றுக்கொள்வாய். அவனிடமிருந்து தோன்றிய மகா அசுரர்களை விழுங்குபவளாய் யுத்த களத்தில் சஞ்சரிக்க வேண்டும். அதனால் அவன் இரத்தத்தை எல்லாம் இழந்து நாசமடைவான். உன்னால் விழுங்கப்பட்டால் வேறு அசுரர்கள் உண்டாக மாட்டார்கள் என்று சொல்லி தேவியானவள் அவனை சூலத்தால் அடித்தாள். இரத்தபீஜனுடைய இரத்தத்தை காளியானவள் வாயில் ஏந்தினாள். அப்போது அங்கே அவன் சண்டிகையை கதையால் அடித்தான். அத்தாக்குதலால் அவளுக்கு சிறிதும் வேதனை ஏற்படவில்லை. அடிபட்ட அவனுடைய உடலில் இருந்து இரத்தம் எங்கெங்கு பெருகியதோ அங்கெல்லாம் சாமுண்டா வாயில் ஏற்றுக்கொண்டாள். ஏற்கனவே இரத்த வீழ்ச்சியால் தோன்றிய அசுரர்களையும் தின்று தீர்த்தாள். சாமுண்டா தேவியால் முழு இரத்தமும் உறிஞ்சப்பட்ட இரத்த பீஜனை சண்டிகா சூலம் வஜ்ராயுதம் அம்புகள் கத்திகளுடன் தாக்கினாள். ஆயுத கூட்டங்களால் தாக்கப்பட்ட மகாசுரனான இரத்த பீஜன் இரத்தமே இல்லாதவனாய் தரையில் வீழ்ந்தான். அந்த தேவர்கள் நிகரற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். இத்தோட 8வது அத்தியாயம் முடிஞ்சது. ஸ்ரீமதி ரம்யா ஸ்ரீ ஹரிபிரசாத் இருவரும் பாடிய இனிமையான பஜனோட இன்றைய பதிவை முடிக்கிறேன். மேலும் நாளை பார்ப்போம். அன்னை பராசக்தியே துணை. ஜகதம்பே தேவி பவானி, ஜகதம்பே தேவி பவானி, ஜகன்மாதே சக்தி துர்கே, ஜகன்மாதே சக்தி துர்கே, जगन्माते शक्ति दुर्गे, जगन्माते शक्ति दुर्गे, जगदम्बे देवी भवानी, कुमार गणनाथाम्बा, कल्याणी श्यामलाम्बा, कुमार गणनाथाम्बा, कल्याणी श्यामलाम्बा, जननी दुर्गे वरदे माता, जननी दुर्गे वरदे माता, उमा महेश्वरी कलावती, अम्बा उमा महेश्वरी कलावती,
जगन्माते शक्ति दुर्गे जगन्माते शक्ति दुर्गे जगदम्बे देवी